Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களை, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது சின்ன சின்ன முதிரைகள். இந்த முதிரைகள் மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய பண்புகளையும் எப்படி மாற்றுது, அதேபோல் உடல் உள்ளுறுப்புகளுக்கு எப்படி ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கண்கள். நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்கள் சிவக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இப்போ அந்த வெயில் காலம் நிறைய பேருக்கு அந்த உடலில் அந்த லிவருக்கு சக்தி குறையும் பொழுது கண்கள் சிவந்து இருக்கும். அந்த சிவப்பு நிறமாக இருக்கும் பொழுது ஒரு எரிச்சல் ஏற்படும். அப்போ கண்கள் சிவப்பாக மாறாமல் நார்மலாக இருக்கணும். அதே மாதிரி லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கணும். அதற்குரிய எளிமையான முதிரைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி நாவு வறட்சி, நாக்கு அடிக்கடி வறண்டுரும், தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க, இருந்தாலும் நாவு வறட்சி ஏற்படும். அந்த மாதிரி நாவு வறட்சி ஏற்படாமல் உடலில் நீரினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும். அது இந்த இப்போ வெயில் காலத்தில் அந்த நீரினுடைய தன்மை சரியாக இருப்பதற்குரிய முதிரைகளை எடுத்துட்டோம் அப்படின்னா கண்களும் நன்றாக இயங்கும், நாவறட்சி இல்லாமல் வாழலாம். அதேபோல் உடல் சோர்வு மனச்சோர்வு இந்த வெயில் காலத்தில் அதிகமாக ஏற்படும். அப்போ அந்த உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்படாமல் நல்ல ஒரு பிராண ஆற்றலை பெற்று எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன? இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கணும். ஓவர் வெயில் வரும் பொழுது நமக்கு கொஞ்சம் வயதானவங்களுக்கு அந்த ஹார்ட்டினுடைய ஃபீட்டிங் பார்த்திங்கன்னா அது அதிகமாக இருக்கும். அதை சமப்படுத்துவதற்கும் நம்ம என்ன மாதிரி முதிரைகள் எடுக்க போகிறோம். ஸோ இந்த முதிரைகள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இதெல்லாமே வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லா உறுப்புகளுக்கும், குறிப்பாக ராஜ உறுப்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது. நமக்குள்ளே தான் சக்தி இருக்குது. அந்த சக்தியை விரல் நுனிகளின் மூலமாக பஞ்சபூத தன்மையை சமப்படுத்தி நமது வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சமான வாயு முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ வாயு முத்திரை பண்ணிவிட்டு மீதி 3 விரல் சென்டரில் கட்டை விரலை வச்சுக்கணும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஆள்காட்டை விரலை மடிச்சிருக்கோம், அதுக்கு மேலே கட்டை விரலை வைத்து மீதி 3 விரலுடைய சென்டரில் இந்த கட்டை விரலை வச்சுருக்கோம். பொறுமையாக கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை குதிங்கால் வலியையும் நீக்கக்கூடியது. கால் பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கம், அந்த கெட்ட நீர் நீக்குவதாக எண்ணுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அதிக குதிங்கால் வலி உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஸ்பிளீன், மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். நாக்கினுடைய வறட்சியை நீக்கக்கூடியது. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். அதிக நாவறட்சி உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை சமான வாயு முத்திரை. ஆள்காட்டை விரல் உள்ள மடிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கட்டை விரல். அந்த கட்டை விரல் வந்து மீதி 3 விரலுடைய சென்டரில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளடுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். நாவறட்சி நீங்குவதாக எண்ணுங்கள். ஸ்பிளீன் மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மேயத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேயத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனத்தில் மட்டும் இந்த பயிற்சி பண்ணாலே போகிறோம். ஒரு 5 செகண்ட் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். முதல் முத்திரை சமான வாயு முத்திரை. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மேயத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேயத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ உங்கள் மனது அப்படியே வயிற்று உள் பகுதி மணிபுரக மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். வயிற்று உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள்.
காலை மதிய மாலை 3 வேளையும் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சியை 2 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காலை எழக்கூடிய நேரம் 4லேருந்து 5 மணிக்குள்ளே, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9 மணிலேருந்து 9:30 மணிக்குள் கரெக்டாக பயிற்சி பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுத்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. குதிங்கால் வலி நீக்கக்கூடியது, வாய்ப்புண் நீக்கக்கூடியது, வறட்சி நீக்கக்கூடியது, அதே மாதிரி உதட்டு வெடிப்புகள் நீக்கக்கூடியது. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.